இந்த நாள் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின நாள். இந்த நாளில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம கண்களை மூடி அவருடைய நாமத்தை நம்மை உயர்த்தி நம்மை துதித்து மகிழ்வோம். நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி. கேடகமானவரே உமக்கு நன்றி. புகலிடமே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவர் உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நீர் ஏற்படுத்தி தந்த இந்த உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். திறப்பிலே நின்று தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே நீங்க பாராட்டின ஆண்டவரே உம்முடைய தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி. அப்பா எங்களுடைய கேடகமே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். நம்பிக்கையே மெய் துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. மகிமையானவரே உமக்கு நன்றி. அப்பா எங்களோடு கூட பேசுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே மெய் துதிக்கிறோம். எங்களை மகிமைப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை துதித்து பாடுவது எவ்வளவு ஒரு இன்பமானது ராஜா. அந்த பாக்கியத்தை அந்த தகுதியை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். துதிகளுக்கு பயப்படத்தக்கவரே மெய் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா சிங்கங்களோட கெவிக்கும் அப்பா எரிகிற அக்கினி சூளைகளுக்கும் ஆண்டவரே எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தண்ணீரை கடந்தாலும் எங்களோடு கூட இருக்கீங்க. அக்கினியில் நடந்து வந்தாலும் எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை நடத்துகிற தெய்வமே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை தான் நினைக்கிறே வசனம் தியானிக்கிறே. உம்மை தான் நினைக்கிறே வசனம் தியானிக்கிறே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமையில் என்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமையில் என்றே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவே. உம்மை தான் நினைக்கிறே வசனம் தியானிக்கிறே. உம்மை தான் நினைக்கிறே வசனம் தியானிக்கிறே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமையில் என்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமையில் என்றே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவே. தேவனே நீர் என் தேவன். அதிகாலமே தேடுகிறே. தேவனே நீர் என் தேவன். அதிகாலமே தேடுகிறே. தண்ணீரில்லா நீலம் போல தாகமாயிருக்கிறேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய்
ஏசையா ஏங்குதையா என்னுடலும் உமக்காக. ஏசையா ஏங்குதையா ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளை தந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணின உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் தந்த அநேக ஆண்டவரே வாக்கு தத்தங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய தலைகளை ஆண்டவரே நீ தந்த வாக்கு தத்தங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் நடத்துவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே பாட போகிற பாடல்கள், ஜெப குறிப்புகள், எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோ சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோ சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கி நீ. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கினீர்.
பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் உம் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் உன் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கே உண்டாக்கி நீ. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கிறீ. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் உம் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் உன் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஹல்லேலூயா. ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 245வது பாடல். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாது. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார்.
காத்திரு மகனே. ஏசேக்கு சித்து நாள் இன்றோடு முடிந்தது மகனே. ஏசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகபோ தொடங்கி விட்டது உனக்கு, ரெகபோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. ரெகபோத் உனக்கு உண்டு மகனே, ரெகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே. பழுகி பெருகிடுவாய், தேசத்தில் பழுகி பெருகிடுவாய். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள், உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள். சமாதானம் செய்வார்கள், உன்னோடு சமாதானம் செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. எல்லாரும் விசுவாசம் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசத்தோடு தேசத்தில் பழுகும்படி பாடுவோம். தேசத்துல நம்மள பழுகி பெருகி செய்கிற தேவன். ரெகபோத் உனக்கு உண்டு மகனே, ரெகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது
காட்டுவேன் காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. அல்லேலூயா. என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை. நாங்கள் வைக்கப்பட்டு போவது ஒரு நாளும் என்னுடைய தலைகளை நிமிர பண்ணிறவர் இல்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்லை இல்லை. நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால். இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்த
வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 பழக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 பழக்கம் இல்லை இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். எல்லாரும் நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி, தேவன் இந்த புதிய மாதத்தை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கார். எல்லாரும் நம்ம கண்களை மூடி, கடந்த மாதம் முழுவதும் நம்மளை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்ம சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் நம்மளை பலனை தந்து, நம்ம சோர்வுற்ற நேரங்கள் அவருடைய கிருபையினால நம்மளை தாங்கி வந்தார், நம்மளை தப்புவித்தார், நம்மளை ஏந்தி கொண்டார், நம்மளை சுமந்து வந்தார். எல்லாரும் அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் தந்தீரே, உமக்கு நன்றியப்பா. நீர் தந்த வாக்கு தத்தங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே அப்பா. எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிற ஆவியானவரின் வல்லமை அப்பா எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. உம்மை நம்புகிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆண்டு எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரே உம்மையே சார்ந்து இருக்க நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் நல்லவரே. மை துதிக்கிறோம் அப்பா, நிறைவேறுவதாக. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாடலை நம் கைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 302வது பாடல். எல்லாரும் கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கோட்டமா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கோட்டமா.
ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரமிடித்து தூக்கி விட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரமிடித்து தூக்கி விட்டீ. உம்மாலாகும் எல்லாமாகண்டவரே, உம்மால எல்லாம் உம்மாலாகும். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. இயேசப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஜபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையில் நின்று சேதமின்றி காப்பாற்றினீ. ஜபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையில் நின்று சேதமின்றி காப்பாற்றினீ. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கானா ஊரில் வார்த்தை சொல்ல கப்பனாகும் சிறுவனங்கை சுகமான நன்னேரமே. கானா ஊரில் வார்த்தை சொல்ல கப்பனாகும் சிறுவனங்கை சுகமான நன்னேரமே. உம்மாலாகும் எல்லாமாகும். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவுகளும் நிறைவாவதாக. எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. தண்ணீரால் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பியதால் திராட்சை ரசம் வந்ததையா. தண்ணீர் மாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பியதால் திராட்சை ரசம் வந்ததையா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது
வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உம்முடைய வல்லமை செயல்படட்டும். குறைவுகளை நிறைவாக்குகிற வல்லமை வெளிப்படட்டும். மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களால எல்லாம் கூட ஆண்டவரே. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும். உங்களால எல்லாம் நடக்கும்பா. உங்களால ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமாகும். ஆகாதது விசுவாசத்தோட ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம அற்புதங்களை செய்கிற தேவன் விசுவாசத்தோடு நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததால் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் நிச்சயமா பதில் தருவார். இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும். எல்லாமாகும். உம்மாலாகும். எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே, உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. என்னுடைய தலைகளை நிமிர பண்ண உம்மால முடியும். நாங்கள் ஒரு இடங்களையும் வைக்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே எங்களை உயர்த்த உம்மால கூட ஆண்டவரே. உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய கேடகம் நீங்க தான். எங்களுடைய மகிமை நீங்க தான்ப்பா. எங்களுடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் நீங்க தான்ப்பா. உடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து ஆண்டவரே கேட்க போகிற தியானிக்க போகிற வசனங்களில் ஜெபிக்க போகிற எல்லா ஜெப குறிப்புகளையும் உடைய மகிமை எங்களை ஆளுகை செய்வதாக நீரே எங்களை கூட வாசிப்போம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. நீதிமொழிகள் 21:33 வாசிங்க. ஆமீன்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். 21:31 இல்லையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ம் 21:31 நானே வாசிச்சிடுறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. நாம் இந்த நாளில் நிறைய ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்மளுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் நம்மளிடத்தில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். வெற்றியை தருகிறவர் கர்த்தர். நம் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆமென் திறப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக நம்ம சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளில் பதில் தரப்போகிறார். ஆமென். இந்த விசுவாசத்தோடு கூட நம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆயத்தமாகுவது நம்மளுடைய வேலை, ஜெபிப்பது நம்மளுடைய பொறுப்பு. இதுகளுக்கெல்லாம் நம்ம ஜெபிப்பது தான் நம்மளுடைய செயல்களை தவிர அதற்கு வெற்றியை தருகிறவர் கர்த்தர் என்பதை நம்ம அறிந்து கொண்டு இந்த நாளில் நம்ம விசுவாசத்தோடு என்ன செய்ய போகிறோம்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதல்ல நாம் உலகத்துக்காக நம்ம முதல்ல ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடுகளுக்காக, ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக, ஆங்காங்கே நடக்கிற யுத்தங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமீன். முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ள உண்டாயிருக்கிற பஞ்சங்கள் அழிக்கப்படணும். ஆமேன். ஆங்காங்கே தேசங்களில் என்ன உண்டாகுதுன்னா தண்ணீர் பஞ்சம் உண்டாகுது, உணவு பஞ்சம் என்ன செய்யுது? உண்டாகுது. ஆமேன். நமக்கு வேணா நமக்கு சரியாக நமக்கு உணவு கிடைக்குதுன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். உலகம் முழுவதும் என்ன உண்டாகிக்கிட்டு இருக்குன்னா நிறைய பஞ்சங்கள் என்ன செய்யுது? உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதனால எல்லாரும் நாம் அமர்ந்தபடியே நம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆண்டவரே பஞ்சங்களும், ஆண்டவரே தண்ணீர் பஞ்சங்கள், உணவு பஞ்சங்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக. அநேகர் உணவுனால மரித்து போகிறாங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. அநேகர் உணவுனால மரித்து போகிறாங்க, தண்ணி இல்லாமல் மரித்து போகிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேசத்தில் தண்ணீர் இல்லையோ, எந்த தேசத்தில் உணவு இல்லையோ, கர்த்தாவே நீர் அவர்களை சந்திப்பீராக, அவர்களுக்கு நல்ல உணவு கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில் ஆவியானவர் இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, உணவை கொடுங்க, தண்ணீரை கொடுங்க. ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்தந்த ஜனங்களுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுவதாக கர்த்தருடைய கரம் இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் செயல்படுவதாக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆங்காங்கே செயல்படுகிற தீவிரவாத கூட்டத்தின் அமைப்புகள் அழிக்கப்படட்டும். ஆமேன். அல்லேலூயா. அடியோடு அந்த அமைப்புகள் அழிக்கப்படணும். ஆங்காங்கே செயல்படுகிற தீவிரவாத அமைப்புகளில் செயல்படுகிற நபர்கள் தேவனால் சந்திக்கப்படுவார்களாக. அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேர ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தீவிரவாத கூட்டங்களின் நிமித்தம் ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதங்கள் ஆண்டவரே தொந்தரவுகள் உண்டாகிறதே, தேசங்களில் இருக்கிற நன்மைகள் சீரழிக்கப்படுகின்றனவே. ஆண்டவரே, எல்லா உலகம் முழுவதும் காணப்படுகிற எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அமைப்புகள் அடியோடு மறைந்து போவதாக, அந்த அமைப்புகள் அடியோடு ஆண்டவரே அழிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த தலைவர்களை சந்திப்பீராக, அந்த அமைப்புகளுக்குள்ள செயல்படுகிற எல்லா தீவிரவாத கூட்டங்களையும் சந்திப்பீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே அக்கினி வெளிப்படுவதாக, அந்தந்த தேசங்களுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக, அவரவர்களுக்குள்ள இருக்கிற கோட்பாடுகள் மாறுவதாக, தேவனுடைய ஆளுகை எல்லா தேசத்துக்குள்ளேயும் வெளிப்படுவதாக, தேவனுடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. தீவிரவாத அமைப்புகள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள்ல ஆண்டவரே நிர்மூலமாக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. மாறினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்கள் சமாதானத்தை கண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாடுவோமா அப்படியே? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் எல்லாரும் பாடுவாமே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அநாதையாய் அலைந்த ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க பாடு ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி உன்னத தேவன் அல்லேலூயா ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் உண்டாகிற இயற்கை சீற்றங்கள் அழிக்கப்படணும். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள் எல்லாத்தையும் ஆமென் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, தண்ணீர்னால வருகிற பாதிப்புகள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அழிக்கப்படணும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். உலக நாடுகளில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை சீற்றங்கள் அழிக்கப்படுவதாக, அதனால பாதிக்கப்படுகிற தேசங்கள் காப்பாற்றப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையினால தேசங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே, பாதுகாக்கப்படுவதாக. எல்லா இயற்கை சீற்றங்கள்ல இருந்து ஆண்டவரே எல்லா தேசங்களும் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை சொல்லி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பி. ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, அவர்கள் இணைந்து மற்றவங்க அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென் ஆமென். தருணத்துக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்க தேசத்துல உண்டாகிற எல்லா இயற்கை அழிக்கப்படுவதாக. வெள்ளத்தினால எவ்வளவோ ஜனங்கள் அழிக்கப்படுறாங்களேப்பா. தேசத்துல உம்முடைய வல்லமை இறங்கட்டும். காற்றையும் கடலையும் அதட்டின தெய்வம், உம்முடைய வல்லமை எங்க தேசத்துல இறங்கட்டும். தேசத்துல உள்ள ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட உதவி. எங்கெல்லாம் நிலநடுக்கங்கள் ஏற்படுதோ அங்கெல்லாம் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை செயல்படும் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா இயற்கை சீரழிவுகளும் அழிக்கப்படுவதாக. ஜனங்கள்லாம் பாதுகாக்கப்பட நீங்க உதவி செய்வீராக. இனிமே எந்தவித ஆண்டவரே தண்ணியினால யாரும் மரிக்க கூடாதுப்பா. உம்முடைய வல்லமை செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு எங்க தேசத்துல உண்டாகட்டும். உலகம் என்கிற எல்லா நாடுகளிலும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்து எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். உலகம் தழுவிய எழுப்புதலை எல்லா நாடுகளும் பார்க்கணும். ஆமென் அல்லேலூயா. உலகம் தழுவிய எழுப்புதல் இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, ஒரு உலகம் தழுவிய எழுப்புதலை ஆண்டவரே நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, எல்லா நாடுகள்லையும் எழுப்புதல் உண்டாகட்டும்.
எல்லா தேசங்களிலும் எழுப்புதல் உண்டாவதாக, எல்லா தேசங்களிலும் எழுப்புதல் உண்டாவதாக, எல்லா தேசங்களிலும் எழுப்புதல் நடக்கட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேசங்களிலும் எழுப்புதல் உண்டாவதாக, எழுப்புதல் நடப்பதாக, அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே தலைவர்களை தொடுவீராக, இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தலைவர்களை சந்திப்பீராக, எல்லா ஜனங்களையும் தொடுவீராக ஆண்டவரே. எழுப்புதலை கண்டடைகிற தேசங்களாய் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் மாறுவதாக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய இந்த தேசத்துல, நம்மளுடைய இந்திய தேசத்துல ஆளுகை செய்கிற ஆமென் ஆளும் கட்சிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இவங்க எந்த விதத்திலையும் இனவெறி பார்க்க கூடாது, மொழி வெறி பார்க்க கூடாது, மத வெறி பாண்டவர் மத உணர்வுகளை இவங்க பார்க்க கூடாது. ஆமென். எல்லா ஜனங்களுக்கும் ஏற்ற அரசாக இவங்க இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை எங்க தேசத்துல உண்டாகணும்னு சொல்லி ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன வெறி எங்க தேசத்துல இருக்கக்கூடாதுப்பா. மத உணர்வுகளை தூண்டி விடுகிற செயல்கள் எங்க தேசத்துல இருக்கக்கூடாதுப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆண்டவரே எங்க தேசம் ஒரு சமாதானத்தை உண்டாகிற ஒரு தேசமாய் மாறுவதாக. ஆண்டவரே எங்க தேசத்தில் ஆளுமை செய்கிற கட்சிகளுக்குள்ள ஆண்டவரே ஜாதி உணர்வு, மத உணர்வு ஆண்டவரே இருக்க கூடாதுப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மொழி உணர்வுகள் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே நாட்டு மக்கள் என்கிற ஒரு ஆண்டவரே ஒருமை பாட்டுக்குள்ள நடத்துவார்களாக, ஒருமை பாட்டுக்குள்ள நடத்துவார்களாக. இயேசுவின் நாமத்துல மத உணர்வுகளை தூண்டி விடுகிற ஆவி எங்க தேசத்தை விட்டு, தேசத்தின் தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக. மொழி உணர்வுகளை உண்டாக்குகிற அசுத்த வல்லமைகள் எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்துல ஜாதி உணர்வுகளை உண்டாக்குகிற ஆவி எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. தேசத்துக்குள்ள நீர் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளை இடுகிறதற்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுவோமா? அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுவோமா? ஆமென். அண்டினோர் வாழ்வை எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய சொல்லுமா அப்படியே? அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே, அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே.
ஆமென். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. சொல் சத்தம் அல்லேலூயா. ஆமென். மைக் வச்சிருக்கோம், நல்ல அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. அடுத்து நம்ம தேசத்துல இருக்கிற ஜனாதிபதிக்காக, தேசத்துல இருக்கிற ஆமென் எல்லா முதலமைச்சர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம பிரதமருக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை அவங்களுக்குள்ள செயல்படட்டும். ஆமென். எல்லா எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லா ஆமென் எல்லா ஆமென் தாசில்தாருக்காக, கலெக்டருக்காக, நம்ம எல்லாருக்காகவும் சேர்ந்து ஒரே ஜெப குறிப்பா நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, தேசத்தில் இருக்கிற ஜனங்களினுடைய நலனுக்காக இவங்க உழைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரேன்னு சொல்லி துதிங்க, ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே ஜனாதிபதி ஆசீர்வதிங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, தேசத்துல இருக்கிற பிரதமர் ஆசீர்வதிங்க, அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம், எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்க தேசத்துல இருக்கிற அத்தனை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழி நடத்த நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும்பா. ஆண்டவரே, ஜனங்களினுடைய நலனுக்காக இவர்கள் உழைப்பார்களாக. எல்லா கலெக்டருக்காக நாங்க ஜெபிக்கிறோம், எல்லா அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுக்காக உழைக்கட்டும்பா. ஆண்டவரே, தன்னுடைய சுயநலத்திற்காக இவர்கள் ஒருபோதும் உழைக்க கூடாது, தன்னுடைய சுயநலத்தை எண்ணி வேலை செய்ய கூடாதுப்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட, இந்த ஜனங்களினுடைய ஆண்டவர், இந்த தலைவர்களுடைய நலன் தேவைப்பா. இந்த தலைவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்வார்களாக. யாராவது ஒருத்தர் சத்தமிட்டு அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல இருக்கிற எல்லா தலைவர்களை ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேசத்தில் ஒரு தலைவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா. நல்ல இறங்கட்ட ஆண்டவரே, ஒரு தலைவர் ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையில இருக்கிற அவங்களுக்கு செயல்பட்டு ஏசப்பா. அல்லேலூயா. தலைவர் தாங்க ஏசப்பா. ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆமென். மாநிலத்துக்கு அந்த முதலமைச்சருக்கு ரட்சிப்பை கட்டளையிடுங்க. அல்லேலூயா. கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறோம். நல்ல இறங்கட்ட ஏசப்பா. ஆமென். நாங்கள் நன்மையின்படி ஆள உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்டு எம்எல்ஏ ஜெபிக்கிற ஏசப்பா. ஆமா. செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆமென். ரட்சிப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நீதியின்படி ஆள உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜெபம் நல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரம் எழுந்திருந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ராணுவ வீரர்களுக்காக, ஆண்டவரே, விவசாயிகளுக்காக, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆமென். ராணுவ வீரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துல விவசாயிகளினுடைய ஆண்டவரே நலனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவார்களாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும்பா, தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம், குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இவர்கள் குடும்பத்துக்குள்ள செயல்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென்.
அடுத்து நம்ம ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிக்க போறோம். கிட்டத்தட்ட 12 மாநிலங்களுக்கு மேல செயல்படுகிற மதமாற்ற தடை சட்டங்கள் அழிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 12 மாநிலங்களுக்கு மேல இருக்கிற மதமாற்ற தடை சட்டங்கள் இயேசுவின் நாமத்துல அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அழிக்கப்படுவதாக, மதமாற்ற தடை சட்டங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா மதமாற்ற தடை சட்டங்கள் இயேசுவின் நாமத்துல நீக்கப்படட்டும்பா, நீக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்துல நீக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்துல அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே தேசத்துல இருக்கிற ஜனங்க ஆண்டவரே தலைவர்களுக்குள்ள செயல்படட்டும்பா. நல்ல திட்டங்களை வெளிப்படுத்துவார்களாக, நலமான திட்டங்களை வெளிப்படுத்துவார்களாக. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்க தேசத்துல இருக்கிற 144 கோடி ஜனங்களுடைய ஆண்டவரை ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். எங்க தேசம் எழுப்புதலை பார்க்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 144 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. 144 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும்பா. இல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா? எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரை துதிப்பா அப்படியே. காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா தேவா அறியாமை இருள் விலகி அறியாமை இருள் விலகி என் அதிசய தேவனை காண வேண்டும். என் அதிசய தேவனை காண வேண்டும். துதிப்போம் அப்படியே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர்ட்ட துதிப்பா அப்படி. ஆமென். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா தேவா சொல்லுவோம் அப்படி. தேவா தேவா. அல்லேலூயா. அடுத்து நம்மளுடைய சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமீன். எல்லா சபைகளையும் கர்த்தர் எழுப்புதலுக்கு நேராய் நடத்தணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா சபைகள்லையும் ஜன விருத்திகளை சபைகள் பார்க்கணும். ஆமேன். அப்படியே சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதலை கொடுங்கப்பா, சபைகளில் எழுப்புதலை கொடுங்க, சபைகளில் எழுப்புதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே சபைகளில் எழுப்புதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால சபைகள் விருத்தி அடையட்டும், சபைகள் வளர்ச்சி அடையட்டும்பா, சபைகள் வளர்ச்சி அடைவதாக. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். பெரிய எழுப்புதல்களை பார்க்கட்ட ஆண்டவரே. ஞான ஸ்நானங்கள் பெருகுவதாக, ரட்சிப்புகள் பெருகுவதாக,
சபை கட்டடங்கள் வளருவதாக, சபை இடங்கள் வளருவதாக, வலதுபுறம் இடதுபுறம் ஆண்டவரே சபைகள் பெருக்கங்களை அடைவதாக சொல்லி ஜெபமனுங்க. எழுப்புதல பார்க்கட்ட ஆண்டவரே, ஊழியர்கள் பெருகுவார்களாக, அந்தந்த கிராமங்கள்ல எழுப்புதல் நடப்பதாக, சபை இல்லாத இடங்கள்ல சபைகள் வளருவதாக, சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதாக. யாராவது ஒருத்தர் இந்த காரியத்தை, ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பு, யாராவது ஒருத்தர் அப்படியே சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். எங்க கிராமங்களை உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கிராமத்துல எங்கெங்க சபையில் இருக்கா இங்கெல்லாம் சபையில எழுப்ப உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா சுத்தி உள்ள கிராமத்துல இருக்க எல்லா சபையில எழுப்ப உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா அப்பா தாப்பனே எங்க சபையில எழுப்ப உண்டாகட்டும் அப்பா. எங்கெங்க சபையில இல்ல அங்கெல்லாம் சபையில் கட்டப்பட உதவி செய்யுங்க அப்பா. எல்லாரும் எழுப்புதல பார்க்க உதவி செய்யுங்கப்பா. மகாபுரி எழுப்ப உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க கிராமம் முழுவதும் சபையில கட்டப்பட உதவி செய்யுங்க. அங்கே எழுப்ப உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். சுத்தி உள்ள ஏரியா முழுவதும் எழுப்ப உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பஞ்சாயத்துல எங்களுக்கு எழுப்ப உண்டாக முடியாது. கிராமம் முழுவதும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மகாபுரி எழுப்புதல நாங்க பார்க்கணும் அப்பா. எல்லா சபையில எழுப்ப உண்டாகணும் ஆண்டவரே. சிவகங்கை மாவட்டத்தில் முழுவதும் எழுப்ப உண்டாகட்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சபையில உள்ள எழுப்ப உண்டாகட்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சபையில உள்ள எழுப்ப உண்டாகட்டும். சுத்தி உள்ள எல்லா சபையிலும் எழுப்ப உண்டாகட்டும். அப்பா எங்க சபையிலும் எழுப்ப உண்டாகட்டும். அப்படியே சேப்ப நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல கை தட்டி அல்லேலூயா. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்திடுங்க. ஆமென். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்திடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சபைகள்ல ஆண்டவரே எல்லா இசைக்கருவிகள் வாங்க, தேவைகள் சந்திக்க ஆண்டவரே உதவி செய்திரும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. அந்தந்த ஆண்டவரே வாலிப தம்பிகளை வாலிப தங்கச்சிகளை எழுப்புங்க ஆண்டவரே. ஊழியம் செய்கிற தாகத்தை உண்டாக்கி கொடுங்க, தாக உணர்வுகள் உண்டாக்கி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அற்புதத்தின் கரம் இறங்கட்டும். நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே எங்க தேவகோட்டையில சீக்கிரம் எங்களுக்கு இடம் வாங்கி கொடுங்க ஆண்டவரே. ஜன திரட்சிகளை கொடுங்கப்பா. சபையில பெருக்கங்களை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க உறுதிக்கோட்டை சபைக்கு ஆண்டவரே சீக்கிரமா அந்த கட்டுமான காரியங்களை நாங்க முடிக்க ஆண்டவரே, ஆலய விரிவாக்க காரியங்கள் அற்புதம் செய்தருள நடத்துங்க. தேவனுடைய கரம் எல்லா தேவைகளையும் சந்தித்தருளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார். ஆமென். அப்படியே நம்ம அமர்ந்து கொள்ளுவோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் நாம் 6வது அதிகாரத்தில் ஆமென் 33 34 வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அப்படி வாசிப்போமா? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்மளிடத்தில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யணுமா? நாம் தேடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படுமா. ஆமென். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 6 நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. 25வது வசனம் சொல்லுது, சரீரத்துக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. அநேகருடைய கவலை எதை குறித்து இருக்கும்னா சரீரத்தை குறித்து என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், உங்கள் சரீரங்களுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க? நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென். சரீரத்தில் நல்ல அழகு வேணும்னு சொல்லி சிலர் கவலைப்படுவாங்க. சிலர் சரீரத்தில் அந்தந்த நிலைகளில் இப்படி நம்ம உடல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுகிற நிலைகள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அதே 28வது வசனம் சொல்லி கொடுக்குது, உடைக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க? ஆமென். கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன செய்யாதீங்க? உடைக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா.
அநேகருடைய சரீர உடைக்காக இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ்ஸு போடணும், அப்படி ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லி உடைக்காக கவலைப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் நமக்கு 2வது அதில் 28வது வசனத்தில் சொல்லி கொடுக்கிறார், உடைக்காக கவலைப்படாதீங்க. அந்த 31வது வசனம் சொல்லி கொடுக்குது, உணவுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க. என்னத்தை சாப்பிடுவோம், நைட்டுக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு என்ன உணவு கிடைக்கும்னு சொல்லி உணவுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. 34வது வசனம் சொல்லுது பாருங்க, நாளைய தினத்துக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். முதலாவது உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க, 2வது உங்களுடைய உடைக்காக கவலைப்படாதீங்க, 3வது உங்களுடைய சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, 4வது நாளை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் சரீரத்துக்காக கவலைப்படுறவங்க உண்டு. சரீரத்துக்காக கவலைப்படுறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யப்பட மாட்டேங்கிறாங்க, கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. உடைக்காக கவலைப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் இப்படி வாழ முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுகிற ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுங்க, நீங்கள் தேடுங்கள். அல்லேலூயா. அப்போ ராஜ்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய ஆளுகை. ஆமென். என்ன அர்த்தமா, தேவனுடைய ஆளுகை அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் தேவனுடைய ஆளுகை இருக்குது அப்படின்னா, ஓய்வு நாள் ஆராதனையில் தேவனுடைய ஆளுகை இருக்குதா? ஆமென். அப்போ ஒவ்வொரு உபவாச கூடுகையில் தேவனுடைய ஆளுகை இருக்குதா? ஆமென். தனி ஜபங்களில் தேவனுடைய ஆளுகை இருக்குதா? இதை குறித்து தான் நம்ம அதிகமாக கவலைப்படணும். நம்ம இரவில் ஜெபிக்கிறோமா, அதிகாலை ஜெபிக்கிறோமா, குடும்ப ஜெபம் பண்ணுறோமா, இதிலெல்லாம் தேவனுடைய ஆளுகை வெளிப்படுது அப்படின்னா இதை குறித்ததான கவலைகள் நமக்குள்ள அதிகமாக இருக்கணும். இன்னைக்கு இந்த நாளில் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணலை அப்படின்னா நமக்கு அதை குறித்து என்ன செய்யணும், கவலை இருக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு நான் முன்னாடி போயிட்டேனா, நான் ஏன் முன்னாடி போக முடியலேங்கிற கவலை நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளிடத்துல என்ன செய்கிறார், விரும்புகிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை முதல்ல பாடுவோமா, உற்சாகமா? ஆமென். சொல்லுங்க. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பாடுவோம் அப்படியே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. பாடுவோமா? வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்னன்னா, எதுல நான் முதலாவது முக்கியத்துவம் செலுத்தணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் மேல நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் செலுத்தணும். ஆமென். தேவனுடைய ஆளுகை எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்கதான் நம்ம அதிகமான முக்கியத்துவங்களை நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உடைக்காகவோ உணவுக்காகவோ பணத்துக்காகவோ வேலைக்காகவோ நாம் எந்த காரியத்தை குறித்தும் நாம் முக்கியத்துவம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளிடத்துல விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுறாங்க இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்லி கொடுக்கிறார், முதல்ல நான் ஒழுங்கா ஆராதனைக்கு முன்னாடி போறேனான்னு நினைச்சு கவலைப்படுங்க. நான் இந்த குடும்ப ஜெபம் நடந்துச்சான்னு நினைச்சு நீங்க கவலைப்படுங்க. தனி ஜெபம் நடக்குதான்னு சொல்லி நீங்க கவலைப்படுங்க. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது பாருங்க. இந்த 33ல் முதலாவது நீங்கள் நீதியை தேடுங்க, ராஜ்யத்தை தேடுங்க. சொல்லுங்க, எதை தேடணும்? தேவனுடைய நீதியை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ நீதி அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது. ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி. அப்போ நல்ல ஆராதனைகளில் நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைகளை நான் கடைபிடிக்கணும். இது ரெண்டையும் தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் என்ன செய்கிறார்? நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் நல்லா கேட்கிறவர்களாக இருங்க, வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக இருங்க. இதுதான் முதலாவது தேவன் நம்மளிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன செய்வாராக? இருப்பாராக. ஆமென். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்துருங்க. ஆமென். இந்த காரியத்தை அதிகமாய் நம்மளிடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆமென். சின்ன சின்ன சம்பவங்களை உங்களிடத்தில் சொல்லிட்டு நாம் அப்படியே ஜெபிக்க தொடங்குவோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 42வது வசனம் இப்படியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குது இல்லையா? அப்போஸ்தலர்கள் எதை கடைபிடிக்கிறாங்களாம்? 42வது வசனத்தை வேகமாக வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியுன்னியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிறவங்க முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் செலுத்துறாங்க அப்படின்னா, அங்கே வசனத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துறாங்க, உபதேசத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துறாங்களா, ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துறாங்களா, திருவிருந்துக்கு முக்கியத்துவம் செலுத்துறாங்களா, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துறாங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து அதிகமான கவலை உண்டாகணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து தான் அதிக கவலை உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ இவர்கள் எதில் உறுதியாக தரித்திருக்கிறாங்க அப்படின்னா, உபதேசம் பண்ணுறதுல, அதன்படி நடக்கிறதுல உறுதியாக தரித்திருக்கிறாங்க. அந்நியுன்னியத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். அப்பம் பிக்குதல்ல தரித்திருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுகிற காரியத்தில் தரித்திருக்கிறாங்க. ஆராதனைகளில் உறுதியாய் அவர்கள் என்ன செய்யறாங்க? தரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்களுடைய கவலைகள் பூமிக்குரியதை குறித்து இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்வதாக? அதிகமான கவலைகள் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னா எல்லாரும் முன்னாடி வந்து உட்காரணும். ஏன்னா நம்மளுடைய கவலை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதிரி அமர்ந்து தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணுங்கிறது தான். அல்லேலூயா. உலகத்துக்காக ஜெபிக்கணும், மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கணும், சபைகளுக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், சபைகளை எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கணும். இதுதான் நம்மளுடைய கவலைகளை அதிகமாக என்ன செய்யணும்? அல்லேலூயா இருப்பதாக. ஆமென். ஸோ மற்ற காரியங்களை, பூமிக்குரியவைகளை அஞ்ஞானிகள் தேடுவாங்க. இந்த உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, இந்த நாட்களில் எது முக்கியம் அப்படின்னா பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென். ஆமாவா இல்லைங்களா? பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. ஆமென். சொந்தங்கள் மதிப்பா? பணம் இல்லைன்னா சொந்தம் மதிக்குதா? மதிக்க மாட்டேங்குது. பணம் இல்லைன்னா நம்மளோட பழகுகிறவர்கள் மதிக்கிறாங்களா? மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த மரியாதையும் கிடையாது. அல்லேலூயா. பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன அநியாயம் செஞ்சாலும் நம்ம நல்லவங்க. ஆமென். பணம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த விதமான தப்பு செஞ்சாலும் நம்மளை எப்படி தான் பார்க்குறாங்க? நம்மளை நல்லவங்களை பார்க்குறாங்க. அப்போ இந்த உலகம் பணத்துக்குள்ளே இருந்து தான் எல்லா காரியத்தையும் செயல்படுத்துது. பணம் இருக்கிறவங்க எந்த காரியத்தையும் மதிப்புக்குரியவர்களாக அவங்க மாறிடுறாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், பணம் நமக்கு முக்கியம் இல்லை, பணம் வாழ்வதற்காகத்தானே ஒழிய பணத்திற்குரிய நிலைகளில் நாம் இந்த பூமியில் வாழ முடியும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் வாழ வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிறவர்களாக என்ன செய்யணும்? நாம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு என்னது தேவைங்கிறத கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வீடு தேவையா? கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? குழந்தை தேவையா? கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? கடன் மாறணுமா? கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா இல்லைங்களா? அல்லேலூயா. நமக்கு வீடு, ஆமென், நம்மளுடைய திருமண காரியம் நடக்கணுமா? கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? நிம்மதி தேவையா? கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? இது எல்லாத்தையும் யார் அறிஞ்சு வச்சிருக்கிறது? அல்லேலூயா. நமக்கு என்னது தேவைங்கிறத கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறதுனால நாம் தேட வேண்டியது எதுனா தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தான் நாம் என்ன செய்யணும்? முதலாவது
நாம் தேடுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இது எல்லாம் எனக்கு தேவைங்கிறத கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிஞ்சிருக்கிறார். ஆமென். அப்போ அதனால நம்ம ஆண்டவர் சமூகத்தில், அதனால தான் அப்பா இப்படி சொல்லியிருக்கிறார், என் தேவையெல்லாம் நீர்தானே. சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே. ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படியா சொல்றாரு பாருங்க, என் தேவையெல்லாம் நீதானே. ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. அப்ப நாம தேட வேண்டிய உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா நமக்கு என்னது தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பாரு. ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற காரியங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் முக்கியத்துவங்களை செலுத்தணும். அல்லேலூயா. நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறாரு. அதனால உடைக்காக கவலைப்பட வேண்டாம், உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்துக்காக கவலைப்பட வேண்டாம். மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கு தேவையானது ஒண்ணே ஒன்று, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி. ஜெபத்தில் நான் முக்கியத்துவம் செலுத்தணும், வசனத்தின்படி வாழுகிற காரியங்களை முக்கியத்துவம் செலுத்தணும். இதைத்தான் கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நாம் தேட வேண்டியதை நல்லா தேடணும்னா நன்மையும் கிருபையும் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை தொடரும். அல்லேலூயா. நாம அதுக்கு பின்னாடி போக தேவையில்லை, அது நமக்கு பின்னாடி கண்டிப்பா என்ன செய்யும்? அல்லேலூயா. அவர் சொல்றார் இல்லையா? ஆமென். அவர் போய் என்ன செய்யறாரா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் என்ன செய்யல? தாழ்ச்சி அடையல. அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல என்ன செய்கிறார்? மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் அவர் சொல்றார். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? ஏன்னா அந்த மேய்ப்பனுக்கும் பக்கத்துல நான் என்ன செய்கிறேன்? அவர் என்னை மேய்க்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். இவருடைய கவனம் எல்லாமே எதுனா, மேய்ப்பரோட கூட நான் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, 2 பேர் தான். தாவீது, சவுலுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்களே. தாவீது தேவன் மேலையும் தேவனுடைய ராஜ்யத்தின் மேலையும் அதிக முக்கியத்துவம் செலுத்துகிறான். ஆமென். ஆனா நீங்க சவுலுடைய காரியத்தை பாருங்களே. தாவீது தேடுறது புள்ள தேவனுடைய ராஜ்யம், ஆனா சவுல் தேடுனது புள்ள யாரதான்? தாவீது. அல்லேலூயா. இவன் யாரை தேடுறான்னா, தாவீது தேடுறது புள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையே தேடி தேடி வளர்ந்துகிட்டே வர்றான். இந்த சவுல் கொஞ்சம் கொஞ்சமா தாவீதை தேடி 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 தேவனுடைய பிரசன்னத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து ஒண்ணுமில்லாதவனா இவன் என்ன செஞ்சிட்டான்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடாததுனால தேவனுடைய சமூகத்தில் கிடைக்க வேண்டிய நிறைய நன்மைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம இழந்து போயிடுறோம். அல்லேலூயா. நம்ம பணத்தை தேடுறோமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமே. இந்த உலகத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் எதை தேடணுமோ அதை தேடும்போது நாம் தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமேன். நீங்க வேத வசனத்தை பாருங்க. சகரியாவும் எலிசபெத்தும் குழந்தைக்காக ஆண்டவரிடத்துல அப்படி கொடுங்க இப்படி கொடுங்கலாம் அவங்க கேட்கல. அவங்க கற்பனைகளின்படி வாழ்ந்தாங்க, நியமங்களின்படி வாழ்ந்தாங்க, தேவனுடைய சட்டதிட்டங்களின்படி வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரே கீழே இறங்கி வந்து தேவதூதனை அனுப்பி அவர் சொல்லுகிறார், நீ கேட்டவைகள் என்ன செஞ்சிருச்சு? உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அழகான ஒரு ஆண் குழந்தைய அவங்க கற்பம் செத்து போனதுக்கு பிறகு அவங்க இடத்துல என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் கேட்கக்கூடியது ஒன்னே ஒன்று என்னன்னா, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க வாழணும், உம்முடைய ராஜ்யத்தின்படி நாங்க என்ன செய்யணும்? நாங்க நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாம் தேட வேண்டியது, கேட்க வேண்டியது என்ன என்பதை நாம் சரியாய் அறிந்து கொண்டோமானால் கிடைக்கக்கூடியது எல்லாமே நம்மகிட்ட என்ன செஞ்சிடும்? ஆண்டவர் இடத்துல இருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் பக்கத்து வீட்டை பார்க்குறோம், நிறைய பேர் எதிர் வீட்டை பார்க்குறோம், சொந்தங்களை பார்க்குறோம். இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி வாழ்றாங்களே, இவங்க இப்படி நடக்கிறாங்களே, இவங்களை மாதிரி நம்ம வாழணுமே நினைக்கிறோம். இல்லை, தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று என்னன்னா, நீ எனக்குள்ளே இருந்து என் ராஜ்யத்துக்குள்ளே நீ வாழ ஆரம்பி. இதைத்தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் என்ன செய்கிறார்? ஆமென். அல்லேலூயா. மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுறாமா. மார்த்தாளை பார்த்து சொன்னார் இல்லையா, மரியாள் இடத்துல சொன்னார், நீ என்னுடைய சமூகத்தில் உட்காந்து ஒரு நல்ல பங்கை நீ என்ன செஞ்சுக்கிட்ட?
தெரிந்து கொண்டாயின்னு சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் விரும்புகிறது இதுதான், நல்ல பங்கு எதுவோ அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற காரியங்கள், இதைத்தான் நம்மளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிப்போம். ஆமென். நாம் தேட வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள். எல்லாரும் கண்களை மூடினுங்க. நல்ல பிதாவே, நாங்க துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே. உமக்கு நன்றி அப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காக நன்றி. உடைய சமூகத்தில் இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த உதவிக்காக ஸ்தோத்திரம். இதன்படி வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற ஆயத்த ஆராதனை, நாளைக்கு காலையில் நடக்கிற தேவகோட்டையில் நடக்கிற ஆராதனை, இங்கே நடக்கிற ஆராதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் தாமே கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.